ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரிஞ்சால் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரிஞ்சாலோட சயின்டிஃபிக் நேம் சொலானம் மெலாங்கனா. ஃபேமிலி சொலானேசியே ஃபேமிலி. இந்த பிரிஞ்சாலுக்கு நிறைய நேம் சொல்லுவாங்க. புவர் மேன்ஸ் கிராப், எக் பிளான்ட் அண்ட் ஆபர்ஜின். இந்த பிரிஞ்சாலில் லைட்டாக ஒரு பிட்டர்னஸ் இருக்கும். அதுக்கு சொலசொடைன் அப்படிங்கிறது காரணமாக இருக்குது. இந்த பிரிஞ்சால் வளர ஏற்ற சாயில்னு பார்த்தோன்னா கிளே, சாண்டி, கிளேலோம் இந்த சாயில்லாம் சூட்டபுளாக இருக்கும். கிளைமேட்னு பார்த்தோன்னா வார்ம் கிளைமேட், அதாவது 21 to 26 டிகிரி செல்சியஸ் சூட்டபுளாக இருக்கும். அதுக்கு மேலேயோ கீழேயோ போனால் ஃப்ரூட் செட் சரியாக நடக்காது. பிரிஞ்சாலை பயிரிடுறதுக்கு சரியான அந்த சம்மர் டைம்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த ஃப்ரூட் போரர் இந்த ஈல்டை கம்மி பண்ணிடும். அதே மாதிரி நம்ம வின்டர் டைம்னு பார்த்தோன்னா லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால் வந்துடும். இதில் காயே காய்க்காது. இந்த லீஃப்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். அதனால நம்ம ஜூலை டு ஆகஸ்ட், ஈஸ்டர்ன் சவுத் இந்தியாவில் ஜூலை டு ஆகஸ்ட் அந்த டைமில் தான் இந்த பிரிஞ்சாலே வெயிட் பண்ணுவாங்க. நம்ம சாயிலை நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். 3 to 4 டைம்ஸ் லவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரிகேஷன் பார்த்தோன்னா நம்ம டொமேட்டோவுக்கு விடுற மாதிரியே டெய்லியும் இரிகேஷன் பண்ணணும். நல்லா தண்ணி விட்டால் தான் அந்த ஃப்ரூட் நல்லா மாய்ஸ்சராக நல்லாயிருக்கும். பிரிஞ்சாலில் 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குது. அதாவது அதோட ஸ்டைலை பேஸ் பண்ணி இருக்கும். ஷார்ட் ஸ்டைல், லாங் ஸ்டைல், சூடோ ஸ்டைல், ட்ரூ ஸ்டைல். இதில் ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டைலில் தான் நல்லா ஃப்ரூட் செட் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சாலில் நல்லா கிளாஸி அண்ட் அட்ராக்டிவ் கலர் வந்தோன்னா அதை ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.